ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து டே 2ங்க கேமரூன் ஹைலாண்ட்ஸில் நம்மளோட செகண்ட் டே. அண்ட் இன்றைக்கி தான் நம்ம கிளம்பவும் போகிறோம். ஸோ காலையிலேயே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ரூமை செக் அவுட் பண்ணிகிட்டே வந்தோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து 11 வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் நம்ம எப்படியும் வெளியில் தானே இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு காலையிலேயே செக் அவுட் பண்ணிவிட்டு நேற்று ஒரு கடையில் டின்னர் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதே கடைக்கு தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்துட்டோம். மார்னிங். Same seat. வழக்கமான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. நம்ம ஊரில் போனால் இட்லி தோசை இருக்க மாதிரி இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நாசி லெமாக் கிடைக்கும். ஸோ நான் நாசி லெமாக், பட் அப்பா அம்மா வழக்கம் போல் பூரி தோசை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போகிற இடம் வந்து மாசி ஃபாரஸ்ட் அப்படின்னு நாங்கள் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்து பிக்சர்ஸ்லாம் சூப்பராக வந்து பார்த்து வச்சுருந்தோம். சரி கண்டிப்பாக போகலான்னு கிளம்பிட்டோம். ஆனால் போகிற வழியெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்கும்னு நாங்கள் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் மலேசியா வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த லாஸ்ட் 1 இயரில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். போகிற வழியெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள். சூப்பரான ஒரு லொக்கேஷன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இறங்குறப்போ இது ஃபுல்லாகவே மூடி இருந்துச்சு. ஃபுல்லாகவே அந்த மிஸ்ட்டு தான் கவர் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இவங்கெல்லாம் நின்று வேலை செய்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. இப்போ மிஸ்ட்டு கிளியர் ஆனோன்னு தான் இவங்கெல்லாம் இங்கே வேலை செய்கிறாங்கன்னே பார்க்க முடியுது. இப்போ நம்ம இந்த உச்சிக்கு தான் போகிறோம். இந்த உச்சி தெரியுதுல. இப்போ நம்ம வந்து அங்கே தான் அந்த ஒரு ஜீப் போச்சுங்க, அது மேலே ஏறி போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம அங்கே தான் வந்து போகிறோம். இதுதான் வந்து டாப் பாயிண்ட் இங்கே இருக்கிறதுலையே கேமரூனில். ஸோ அதுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உள்ளே நுழையிறப்போ நாங்கள் வந்து பயந்தோம், என்ன யாருமே போகல, நம்ம மட்டும் கரெக்டாக போகிறோமா தப்பாக போகிறோமான்னு கூட தெரியலையேன்னு இருந்துச்சு. அப்புறம் 2-3 கார் போயிடுச்சு. சரி நம்ம கரெக்டான வழியில தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து மேலே போகலாம். வந்து மேலே ஏறணுமாமோ? மேலே ஏறணும். மேனுவல் போட்டிங்களா மூர்த்தி? மேனுவல் போட்டாச்சு. ஏன் நோ ஜிபிஎஸ் வரா? ஓகே, இப்போ வந்து மேலே ஏறணும். ரோடு வந்து சிங்கிள் ரோடு இல்லையாமோ? கார் மட்டும் கொஞ்சம் நல்ல காரா வச்சுட்டா தான் மேலே போறது நல்லது. இல்லைன்னா கீழே இருந்து ஜீப் மாதிரி எடுத்துக்கிறாங்க, ஹையர் பண்ணிக்கிறாங்க மேலே கூப்பிட்டு போறதுக்கு. நம்ம இவ்வளோ நேரம் நின்று பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அது வரைக்கும் தெரியல, பட் அதுக்கு மேலே இருக்கிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பு. ஏதாவது ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஒதுங்குவோன்னே தெரியாத மாதிரி பதட்டமாக தான் போகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் ஆப்போசிட்டில் ஒரு ஜீப் வேறு வந்துச்சு, கிராஸ் பண்ணி எப்படியோ போயிட்டோம். நல்லா இருக்காது? யா, வெரி கோல்ட். It's okay, Amma. If we fall down, I am there to protect, Amma. But when going down, it's going to be one full roller coaster. You ஏறுறீங்க அங்க. How are you? How is your voice so beautiful? It's camera. Oh. ஸோ நாங்கள் வந்த வழி செம்ம பியூட்டிஃபுல். ஒரு 15 மினிட்ஸ் வந்திருப்போம். அண்ட் இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்டில் வந்தோன்னே ஸ்டாப். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் போகாதுங்களாம். அந்த மாதிரி ஜீப் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜீப் நம்ம கீழேருந்தே ஹையர் பண்ணியிருந்தா அதை மட்டும்தான் மேலே அலோவ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸை அலோவ் பண்ணுறது இல்லை. பாருங்க எவ்வளோ ஜீப் போயிட்டு வந்திருக்கு பாருங்க. நம்மளை வந்து அலோவ் பண்ணலை. சரி சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் வேணால் வாக் பண்ணிவிட்டு வந்துடலாம். இல்லை
இல்லை ஏதாவது வேன் காலியாக வந்துச்சுன்னா கேட்டு போகலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம், பார்ப்போம். ஆக்சுவலாக இதுக்கு மேலே அந்த டாப் பாயிண்ட்டுக்கு நடக்கணும்னா 40 மினிட்ஸ் ஆகுங்களாம் நடந்து போகிறதுனா. காரில் வந்து 15 மினிட்ஸ் காட்டுது, இன்னும் 2.8 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஆனால் அந்த 2.8 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஜீப்பில் தான் போகணும். ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. சரி கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்போம், ஏதாவது கார் ஏதாவது வந்துச்சுன்னா லிஃப்ட் கேட்போம், ஜீப் வந்துச்சுன்னா லிஃப்ட் கேட்போம், இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு திருப்பி வந்துடுவோம். பட் வெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. யாருமே நடக்கலாமோனா வேன் வருதாமோ, ஏதோ வேன் வருது. ஜோ என்ன 1 கிலோமீட்டர் வாக் பண்ணலாமா? யா 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 பின் மனமே துயரம் கொள்ளாதே. துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே. எங்க பின்னாடி யாருமே இல்ல, முன்னாடி யாருமே இல்ல. அப்படியே நாங்க பாட்டுக்கு நடக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இங்க வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு சைன் போர்டு வச்சிருக்காங்க, மாசி ஃபாரஸ்ட். 900 மீட்டர்ஸ் அந்த பக்கம். மோத்திப்பர் மாசி ஃபாரஸ்ட். இன்னும் போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். சரி அதுக்குள்ள ஒரு ஃபோட்டோ ஸ்டாப் எடுத்துட்டு போகலாம். கரெக்டாக நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒருத்தர் வந்தார் ஜீப்பில், ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் கேட்டோம் காசு சொல்லி. இப்போ வந்து எங்களை மேலே கூப்பிட்டு போகிறாரு. இப்போ வந்து டாப் பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மாசி ஃபாரஸ்ட் வந்து 15 வருஷமா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்களாம். இப்போ ரீசெண்டாக தான் டூரிஸ்டுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அலௌடு கிடையாது. இந்த மாசி ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போகணும்னா யாராவது ஒரு கைடோ, கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண கைடோட தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். ஸோ அப்படி தான் எங்களுக்கு ஒருத்தர் வந்து நாங்கள் கேட்டதை வச்சு கீழே கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தங்க கேட்குறாங்க மேலே போகிறதுக்குன்னு. அங்கேருந்து அவர் வந்திருக்கார் கீழேருந்து. ஸோ நீங்கள் தான் கேட்டதான்னு சொல்லி எங்களை நல்ல வேலை கூப்பிட்டு வந்தார். வந்துட்டு இப்போ அந்த மாசி ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இதுக்கப்புறம் உள்ளே வந்து நடந்து கூப்பிட்டு போவாங்க. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதான் டாப் மோஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்கிறதுல. இப்போ நாங்கள் அவர் தான் நம்மளோட கைடு, அவர் தான் வந்து கூப்பிட்டு போவார். லக்கிலி பார்த்தா அவரும் வந்து தமிழ். எங்கள் அப்பாவுக்கும் மோத்திக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பாவுக்கும் மோத்திக்கும் ரொம்ப சந்தோஷம். உலகம் ஃபுல்லாக நம்ம தமிழர்கள் வந்து எவ்வளோ பரவி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ட் கிடைச்சிரும் பாருங்க, நம்ம ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கனெக்ட். அதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தென் இதுதான் வந்து மாசி ஃபாரஸ்டோட என்ட்ரன்ஸுங்க, அமரன். ஸோ மாஸுங்கிறது இந்த மாதிரி இருக்குங்க. இந்த கொஞ்சம் புல்லாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த மாஸ் அப்படிங்கிறது. இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக அந்த மாசி ஃபாரஸ்ட். இதுக்குள்ளே வந்து ப்ரைவேட்டாக யாரும் அலௌடு கிடையாது, ஒரு கைடு இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே அலௌடு. இங்கே பாரு அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே அங்கே பாரு இது எல்லாமே அந்த மாதிரி உருவாயிருக்கு. அதான் அவர் சொல்றாரு, சில இடத்துல வந்து அழிஞ்சு திருப்பி ஃபார்ம் ஆகும். இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இது இப்படியே இருக்குமா, இந்த மாதிரியே இருக்கும். மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, யாரையும் அதிக நடமாட்டம் இல்லாம. சரி அந்த கைடு வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்க. ஒரு மரமா வித்தியாசமான ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ட் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் பாம்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கும் போதே நான் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி பாம்பு இருக்குமான்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு பாம்பே இல்லாத ஒரே ஃபாரஸ்ட் இதுதான் அப்படிங்கிறாரு. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்னேக்ஸே இருக்காது அப்படின்னு வந்து சொன்னார். அது உண்மையாக என்னன்னு யாராவது தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். அண்ட் எல்லாமே மெடிசினல் பிளான்ஸுங்க, நிறையா வந்து மெடிசினல் பிளான்ஸ். தைலம் காமிச்சாரு, பட்டை காமிச்சாரு, இந்த மாதிரி நிறைய மெடிசினல் பிளான்ஸ் வந்து எங்களுக்கு காமிச்சு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கூப்பிட்டு போனார். இதுக்குள்ளே ஒரு 50 மீட்டர்ஸ் போனோம்னா இன்னும் அழகாக இருக்குங்களா. ஆனால் கால் வந்து கவனமாக வைக்கணும், அழுத்தினோம்னா உள்ளே போயிடுமா.
அதனால கால் கவனமாக வச்சு பொறுமையாக ஏறிவாங்கன்னு சொல்கிறாரு. அந்த சின்ன ட்ரையல் வழியாக மேலே ஏறி வந்தோம்னா இங்கே ஒரு உலகமே இருக்குங்க. அந்த மரம்லாம் அந்த மாஸ்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிருக்குன்னே தெரில, அவ்வளோ அழகாக இருக்குது. திடீர்னு பார்க்கும்போது நம்ம இந்த அவதார் மூவிலெல்லாம் பார்க்கும்போது எப்படிங்க வேற ஒரு உலகம், வேற ஒரு ஃபாரஸ்ட்டு, ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டே ரொம்ப காடாக இருக்காது, ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இது வந்து நேரில் நம்ம போய் இதை பார்க்குறோமான்னு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. யாராவது கேமரூன் வரீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இங்கே வாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். இதுக்குள்ள அப்படி ஒரு வழி இருக்கும்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. அவ்வளோ அழகான ஒரு வழி நடந்து வந்துட்டோம். ஆனால் அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே அலோவ் பண்ணுறது இல்லை. ஆனால் கிளைமேட்டும் செம்ம லொக்கேஷன்னா ரொம்ப நல்லா இருக்கு. எப்படியோ வால்பாறை நம்மளும் எல்லா குளிர் பிரதேசத்துக்கும் போடி இருக்கோம். ஆனால் மலேசியாவில் வந்து இது அது எல்லாத்தையும் பீட் கட்டிருச்சு. ஓகே, நான் கட் பண்ணிக்கிறேன். அடி நல்லா இருந்துச்சா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வெரி 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 உண்மையா நல்லா இருந்துச்சுங்களா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? பயமா இருக்குன்னு சொல்லி கீழே நின்று இருந்தோம்னு வெச்சுக்கோ, இவ்வளவு ஒரு அட்வென்ச்சரா நம்ம மிஸ் பண்ணிருப்போம். சூப்பர். எப்படி இருக்கு பாருங்க, உங்க பேக் சைடுல இருக்கிற மாஸ்க் எத்தனை நூறு வருஷமா பில்ட் ஆயிருக்கு. நேத்து காலையில ஆரம்பிச்சு இப்படி ஆகாது. இது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஃபாரஸ்ட் இன் ஏசியா. சுமி, இது பேரு மாசி ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா? பாசி. ஓகேவா? இப்போ நம்ம ஊர்ல மழைக்காலங்கள்ல நம்ம ஊர்ல எல்லாம் வந்து அவர் என்னன்னா கைடு வரும், இந்த பாசி போயிடும், அழிஞ்சு போயிடும், மூடி வரும். ஆனா இந்த ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் பல 100 வருஷங்களா இந்த மாசி அப்படியே இருக்குது. இது அழியாதாமா. இதை கவர்மெண்ட்டும் அவங்க சட்டப்பூர்வமாக வச்சிருக்காங்க, இது யாரும் தொடக்கூடாதுன்னு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. நம்ம ஊர்ல இந்த செவுத்துல, இந்த ஈரப்பதமான செவுத்துல அதெல்லாம் நம்ம பார்த்தது. இங்க பார்த்தோம் மரமா இருக்குது, மரங்களே பூரா பச்சையா இருக்குதுமா. அது எப்படின்னு தெரியல. அது கிளையில இல்ல, கிளையில பூரா பாசி தான் இருக்குது. தொட்டு அப்படியே சாஃப்டா இருக்கு. நம்ம அந்த புல்வெளி எல்லாம் அப்படியே உப்பு வந்து கையில தொடும். இதுக்குள்ள நாங்க ஏறிட்டு இறங்கி இதுக்குள்ள அப்படி ஒரு வழி இருக்குன்னே பார்த்தா தெரியல. இதுக்குள்ளதான் நாங்க ஏறி இறங்கணும். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் கட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ கட்டிட்டு இருக்காங்க. பப்ளிக் வந்தாங்கன்னா அங்கே தான் அலௌடு. அந்த ஸ்டேர் கேஸ்க்குள்ளே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கட்டியிருக்காங்க. அங்கே போயிட்டு இந்த மாசி ஃபாரஸ்ட்னால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். எங்களுக்கு லக்கா என்னன்னு தெரில, எங்களுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆனால் கைடடாக தான். ஸோ அதனால நாங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். அண்ட் தென் அங்கேருந்து நேராக கிளம்பி கீழே வந்துட்டோங்க. ஸோ நம்ம காரை ட்ராப் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் ஜீப் வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து நம்ம கார் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோம், சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஓல்ட் டவுனோட காஃபி வந்து கண்டிப்பாக அம்மா அப்பாவை ட்ரை பண்ண வைக்கணும்னு சொல்லி டீ குடித்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு குட்டி ஸ்நாக் பிரேக் மாதிரி எடுத்துட்டோங்க, ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். ஸோ ஸ்நாக் பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அட்ராக்ஷன் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஆல் ரைட், நாங்கள் வந்து ஒரு டீ பிரேக், பிரெட் டோஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஓல்ட் டவுன் சூப்பர். என்னது பிரெட் காயா பட்டர். அம்மாக்கு வந்து காயா ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கும்போதுமே அம்மா ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணாங்க முன்னாடி, 8 வருஷம் முன்னாடி. அப்புறம் நான் பிரெட் டாக்லேருந்து அந்த காயா ஜாம் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். ஆனால் இங்கே வந்து அதை டைரெக்டாக கடையிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ கலரே க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு டீ பிரேக் எடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இந்த ஃபார்ம் நிறைய ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல இந்த ஃபார்ம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அம்மோ இது என்ன ஃபார்ம் பேர் என்ன? இங்க போட்டிருக்காங்க பிக் ரெட் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால வந்திருக்கோம். வெதர் வந்து சூப்பரா இருக்கு, லேசான ஒரு ட்ரிசில், வெயில் இல்லாம சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பா கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக வந்தோடனே இங்கே நம்ம ஸ்ட்ராபெரி பிக் பண்ணணும்னா டெபாசிட் 100 ரிங்கிட் கட்டிடணும். அது போக ஒரு பேஸ்கெட்டுக்கு 2 adult ஒரு சைல்டு. அதுக்கு மேலே யாராவது போகணுன்னா ஒன்னொன்றுக்கு 10.
1 kg ஸ்ட்ராபெரி நம்ம மினிமம் எடுக்கணும். 1 kgக்கு 60 ரிங்கெட். அவர் வந்து சின்ன தம்பி யாரு, அவர் எப்போ ஆரம்பிச்சார் பிஸ்னஸ்ஸு அப்படி கேட்டுட்டு இருக்காரு. உன்னை எப்படியாவது அவர் ஒரு பிஸ்னஸ் மேனா ஆக்கிடணும்னு பார்த்துட்டு இருக்காரு. சின்ன தம்பியை பற்றி கேட்டீங்களே, குஷ்பு பற்றி கேட்டீங்களா? இப்போ நம்ம இங்கே பே பண்ணாதான் இதுக்குள்ளே என்ட்ரி. அவங்ககிட்ட குஷ்பு பற்றி கேட்குறாரு, வாங்க. ஸோ இது ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி ஃபார்ம், இதுவும் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி ஃபார்ம். இதுக்குள்ளே தான் போய் இப்போ பறிக்க போகிறோம். இங்கே பாருங்க, அழகழகா ஸ்ட்ராபெரி. நல்லா எல்லாம் அந்த அக்கா தெளிவா சொல்லிட்டாங்க, எதுவுமே இனிக்காது, எல்லாமே புளிக்கும். அதனால நீங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க பார்த்து எடுங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு வீட்ல ஃபுல்லா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான். மினிமம் 1 கிலோ ஸ்ட்ராபெரி வாங்கிட்டோம். மினிமம் 1 கிலோ ஸ்ட்ராபெரி வாங்கணும். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி ஜாம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது, பட் அது செய்யலாம். உண்மையிலே ஸ்ட்ராபெரிஸ் நிறைய நல்லதாக இருக்குங்க. நாங்கள் ஃப்ரேசரில் பார்த்தது கூட இந்த அளவுக்கு இல்லை. ஏமோ ஃப்ரேசரில் இந்த அளவுக்கு இல்லை. கேமரூனில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் கேஎல் கேட்வே மால் இருக்கு, அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராபெரி கடையே இருக்குங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க கேமரூனில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ தான் வந்து நாங்கள் அதை ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் கேமரூன் ஸ்ட்ராபெரிஸை. பாத்தீங்களா மோத்தி, அது மலை எல்லாத்தையும் பறிச்சு போட்டுருங்க மோத்தி. அங்க பாரு பாக்கெட்ல எத்தனை வருதுன்னு. எல்லாம் பெருசு பெருசா இருந்துச்சு, பாட்டுக்கு ஆசையா இருந்துச்சு. சரி கம், பெரிய பெரிய பழம். எங்க அம்மாவுக்கு வந்து ஆசையா இருக்கு போல பொரிக்கிறதுக்கு. மோத்தி இன்னும் பொரிக்கலாங்க மோத்தின்னு. ஏன்னா எல்லா ஸ்ட்ராபெரியுமே உண்மையிலே சொல்லணும்னா எதுவுமே காயா வேஸ்டான மாதிரி இல்ல. எல்லா பாட்லயும் ஸ்ட்ராபெரி வந்திருக்கு. ஒரே நிமிஷம், எல்லா பாட்லயும் ஸ்ட்ராபெரி வந்திருக்கு. எல்லாமே நல்ல ஸ்ட்ராபெரியா இருக்கு. நாங்க 1 kgக்கு மேலேயே பொரிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப போய் அங்க பில்லிங்க்கு கொடுக்கணும். இப்ப வந்து எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். கொஞ்சம் கம்மியா இருந்தா பரவாயில்லை. 1 kg இருக்கா, அதுக்கு மேல இருக்கா, கீழே இருக்கா? கரெக்டா 1 கிலோ 100 கிராம் ஜாஸ்தி. அது வந்து அட்டை வெயிட் கரெக்டா. அப்ப திருப்பி வெரி குட், நன்றிக்கா, நன்றி. 1 kg சூப்பர். எது நல்லது ஒன்று கொடுங்க, சாப்பிட்டு பாருங்க. என்ன நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கலாம். அப்படியே சாப்பிடலாம். சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு. புளிப்பு. அந்த அக்கா போகும்போதே சொன்னாங்க எல்லாமே புளிக்குன்னு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லொகேஷன் வந்து ஃப்ளோரா பார்க். அது வந்து ரொம்ப பிக்சர்ஸ்லாம் பார்த்தோம், ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லேருந்து கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை. இப்பயும் பயங்கரமான மழையில தான் இருக்கு. ஆனா அங்க இன்டோரும் இருக்குங்களா, அவுட்டோரும் இருக்குங்களா? நம்ம இன்டோரை பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இன்டோரை பார்த்துட்டு இருப்போம். மழை எப்போ வருதோ அப்போ அவுட்டோர் பார்த்துட்டு வெளியில வரலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வண்டியில வந்து நம்மளை கூப்பிட்டு போய் இறக்கி விடுவாங்க. ஸோ வந்து கார் பார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வண்டியில நம்மளை கூப்பிட்டு போறாங்க. ஓகே, வந்தோடனே ஆனா என்ட்ரன்ஸே ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. இவர் ரொம்ப அழகா இருக்கு. கல்யாண ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுவாங்க. கல்யாண ரிசப்ஷன் ஒரு ரிசப்ஷன் போற ஃபீல் இருக்கு. ரிசப்ஷனுக்குள்ள என்ட்ரா ஒரு ஃபீல். கல்யாண ரிசப்ஷன்.
ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் பாருங்கள், இது எல்லாமே நேச்சுரல், ஆல் நேச்சுரல் ஃப்ளவர்ஸ். சூப்பராக இருக்கு. அதுக்கு நல்லா இருக்கா? வெரி நைஸ். நல்லா இருக்கா? சோ உன்னோட ட்ரெஸ் கலரும் அதுவும் பின்னாடி மேட்ச் ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட் வீடியோல மேட்ச். நானும் வித்தியாசம் தெரியலையா? பூமா, நீயும் ஒரு பூதாமா. ரெண்டுக்கு எதுக்கு அது பாரு, அது இன்னும் மேட்ச். இங்க பாரு மேப், இது ஃபுல்லா டைரக்ஷன் மேப். அதுல இன்டோரு, இது வந்து நான் இதுதான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது. ஹாபிட்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் மூவி இருக்கும், அந்த மாதிரியே இங்க செட் பண்ணிருக்காங்க. ஹாபிட் ஆன் வில்லேஜ். எங்க மூத்தி இங்க வெளிய அவுட்டோர்ல மழை நின்றுச்சு. Especially for kids, look what they have. Especially for me, Forest Explorers Playground. நீ கிட்டா? Yeah. Of course, even a kid. இங்க பாருங்க, அப்படியே ஹேங் பண்ணிருக்காங்க. மேல இருந்து பூத்திருக்கு. அவங்க இந்த ஆர்டிபிஷியலா ஹேங் பண்ணல, ஆனா அப்படியே பூத்திருக்கு. செம்ம அழகா வந்து பூத்திருக்கு அந்த செட்டப். இங்க பாருங்க உள்ள, அம்மாடி. இது பாருங்க, பொண்ணு மாப்பிள்ள ரிசப்ஷன்ல நிக்கிற மாதிரி எங்க அம்மா கரெக்டா சொல்றாங்க. இங்க பாத்தீங்களா, மேண்டேட்ரி. எங்க அம்மாவுக்கு வந்து ஒரே ஆனந்தம், இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ட்ரெஸ்ஸு அமைஞ்சிச்சுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் பேண்ட்லாம் வாங்கினாங்க, கம்மல்லாம் வாங்கினாங்க. சூப்பராக இருக்கு. சோ எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இன்னொரு டிப் என்னன்னா, இந்த ஃப்ளோரா பார்க்குக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க கேமரூனில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிளேஸ் உங்கள் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா, இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்லலாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க கேர்ள்ஸுக்கு வந்து நல்ல அழகான ட்ரெஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். ஃப்ளாரலாக இல்லை இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து சூப்பராக பிக்சர்ஸ் எடுக்கலாம். பிக்சர்ஸுக்கு ஏற்ற இடம் சூப்பராக. ஏன்னா நாங்கள் பார்த்த நிறைய பேர் பயங்கர செட்டப்போடலாம் வந்திருக்காங்க, அழகழகாக ட்ரெஸ் பண்ணி. ப்ரைவசினால அவங்களெல்லாம் நான் வீடியோவில் காட்ட முடியாது, பட் ரொம்ப அழகழகாக ட்ரெஸ் பண்ணி கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக எடுக்கிறாங்க. ஸோ அதிலலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. நான் காலையிலேயே தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே இந்த இடத்துக்கு வந்து இன்னும் நல்லா அழகழகாக ஃபோட்டோஸ் எடுத்துருந்துருக்கலாம். பட் சூப்பரான ஒரு இடம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. ஒர்த்து நம்ம கொடுத்த காசுக்கு. ஸோ கண்டிப்பாக வாங்க, ஓகேங்களா? வீடியோ எடுங்க. ஆக்சுவலாக நாங்கள் அந்த நடந்து வந்துட்டே இருந்தாங்க, அங்கே சின்ன கெஃபே மாதிரி இருந்துச்சு. சரி ஏதாவது ட்ரிங்க் மாதிரி குடிக்கலான்னு சொல்லிட்டு நின்னோம். அப்போது மோத்தி வந்து சைலண்ட்டாக அம்மா கிட்ட ஃபோன் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு பொக்கே எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. நிஜமாலே இது நான் ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. There is no reason to buy nice flowers for a nice lady. There's no reason. It's a nice flower for a nice lady. Thank you, Appa. Hey, Appa. They're hugging and smuggling her nicely. What about me? இப்போ நீ போட்டோ எடு. 5 போட்டோ. அவன் அழுகுலாம் இல்ல. லேடிஸ் தான். நேச்சமா அழுகுறா. எனக்கு மட்டும் வாங்கி. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஆத்விக் இது எப்பயுமே பண்ணுறது தான். இதே நான் மோத்திக்கு பொக்கே கொடுத்துருந்தாலும் சேம் ரியாக்ஷன் தான் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லா சிங்கிள் சைல்டுக்கிட்டேயும் இருக்கிற ப்ராப்ளம் தாங்க. எல்லா அட்டென்ஷன் அவருக்கு வேணும், லவ் வேணும்னு நினைப்பா. அதே மாதிரி சமாதானப்படுத்தி, பார் இப்போ நீ தான் எங்களை வீடியோவே எடுக்க போகிற பார் அப்படிலாம் சொல்லி கூப்பிட்டு வந்தோம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட். ஆக்சுவலாக எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இந்த 10 இயர்ஸுமே ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் தான். அந்த ஈஸியாக நம்ம அந்த கெஃபேல வந்தோம், ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு கடந்து போயிருக்கலாம். இருந்தாலும் அந்த பொக்கே பார்த்தோன்னே சரி இது கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது தான். நானும் அதுக்கு தகுந்த மாதிரி எஃபர்ட் எடுப்பேன். ஸோ இந்த எஃபர்ட் தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக வைக்கிறது. இது ஒரு சின்ன பியூட்டிஃபுல்லான மொமெண்ட். கரெக்ட்
கரெக்டாக நாங்கள் இன்டோர் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ மழையெல்லாம் நின்றுச்சு. சூப்பரான வெதர். நாங்கள் அவுட்டோர் இப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ காட்டுறேன். டடா, அந்த ஹைட் வரைக்கும் போகலாம். ஆக்சுவலாக நான் இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தாங்க நான் ரியலைஸ் பண்ணுறேன், நேரில் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. மேபி வீடியோ வந்து நான் ஆங்கிள் கீழேருந்து அப்படி எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. பட் நேரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இடமே பார்த்திங்கன்னா வேற ஒரு ஃபேண்டசியை வேர்ல்டு மாதிரி தான் அவங்க வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிஜமாலே இது நிலத்துல தான் இப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்களாங்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் ஈவினிங் ஆனதுனால எனக்கு கொஞ்சம் எனர்ஜி ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ நான் நிற்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஸ்டெப்ஸ் போகுது. அப்படியே போய் மேலே 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 போய் அதுக்கு மேலே போய் அவங்க ஏறுறாங்க பாருங்க, அதுவே தூரம் தான். அதுக்கு மேலே போய் ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நின்று பார்த்தா கேமரூனோட என்டையர் வியூ தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்திங்கனாலே ரொம்ப அழகாக விழுகும். இடையில போக போக கொஞ்சம் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து எனர்ஜி ட்ரெயின் ஆயிடுச்சு. காலையிலேருந்து நாங்கள் சுற்ற ஆரம்பிச்சிருக்கிறோங்களா, காலையிலேருந்து நடந்தோம். ஏன்னா அந்த மாசி ஃபாரஸ்ட் போகிறதுக்கே நாங்கள் ஒரு 1/4 மணி நேரம் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணோம். உள்ளே போயும் நடந்தோம். ஸோ காலையிலேருந்து நடந்ததுனால இப்போ எங்களால் ஏற முடியுமான்னு தெரில. அதனால் கொஞ்ச நேரம் கீழேயே இருந்துட்டு ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட் போய் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குன்ருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஷாப் பண்ணிட்டு இப்போ நாங்கள் கிளம்பி போனாலே வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 11 ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் இங்கே கீழே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பட் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ஃப்ளோரா பார்க், கேமரூன் ஹைலாண்ட்ஸில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த போட்டி பிளான்டேஷன், அந்த ஃப்ளோரா பார்க், மாசி ஃபாரஸ்ட் இது வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அது போக ஸ்ட்ராபெரி பிக்கிங் இதெல்லாம் வந்து யாருமே என் கூட வர மாட்டேங்கிறாங்க. மோத்திக்கு ரொம்ப ஆசை, ஆனால் டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஃபைனலி இங்கே வந்தோம். நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த மார்க்கெட், அந்த மார்க்கெட் ஆக்சுவலாக ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால இங்கே பக்கத்தில் இன்னொரு மார்க்கெட் இருந்துச்சு. வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய் வேற கொஞ்சம் வாங்கினோம். காய் கொஞ்சம் வாங்கிட்டு இப்போ அப்படியே நாங்கள் கேஎல் கிளம்பிட்டோம். காய் வந்து இங்கே எக்ஸ்பென்சிவ் தான், கேஎல் விட இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். சரி வந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமா கொஞ்சம் கேமரூன்ல வாங்கணும் சாப்பிட்றதுக்கு. காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் எல்லாம் கண்டிப்பாக இங்கே எடுத்துருப்பாங்க. சரி அந்த மாதிரி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த 2 நாள் 2 வீடியோ நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சூப்பரான வீடியோ உங்கள் ஆக்டிவ் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை.